ஒரு பிஜேபி தலைவர் ஏன் அஸ்வத்தாமன் உட்பட இப்போ வரைக்கும் நீங்களாம் ஏங்க ஓடி ஒளியறீங்க அப்படின்னு யாருமே கேட்கலையே சார். நீங்க தப்பு பண்ணல, ரெண்டு தரப்புலையும் தவறு நடந்திருக்கீங்க, நீங்க முன்னாடி நில்லுங்க, வாங்க நீதிமன்றம் இருக்கு, ஜனநாயகம் இருக்கு, நம்ம மக்கள்கிட்ட பேசுவோம் அப்படின்றது தானே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொன்னேன் மதேஷ்? நான் இப்போ என்ன சொன்னேன்? இந்த கேள்விக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் இப்போ என்ன சொன்னேன்? உங்க ஆளுங்க யாருமே பேசலையே சார். போனவங்க கரூருக்கு போனவங்க யாருமே பேசலையே சார் பிஜேபி காரங்க. இந்த விஷயம் நல்ல நியாயமான கேள்வி மதேஷ். இப்போதான் நீங்கள் அரசியல்லாம் விட்டுட்டு உண்மையிலே உங்கள் மனசில் இருக்க கேள்வி கேட்குறீங்க. விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதில் விஜய் தரப்பு பண்ண குற்றங்கள் வெளிப்படையாக தெரிகிறது. திமுக தரப்பு செய்த குற்றங்கள் அரசியல் தெரிந்தவர்களுக்கு, அரசியல் கூட்டங்கள் எப்படி நடக்கும் என்று தெரிந்தவர்களுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாடு மிஷினரி, கவர்மெண்ட் மிஷினரி எப்படி நடக்கும்னு தெரிஞ்சவங்களுக்கு தெளிவாக தெரியுது. தமிழக மக்களுக்கு பெருவாரியான பேருக்கு தெரியுது. ஏன்னா அரசியல் புரிதல் தமிழக மக்களுக்கு அதிகம். அதனால் ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு தரப்பை மட்டும் குற்றம் சாட்டிவிட்டு இன்னொரு தரப்பை விடுதலை செய்ய முயற்சி செய்யாதீர்கள், நியாயமான ஒரு நீதி விசாரணை நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. சிஎம் கடைசி 3 அறிக்கை சொல்ல முயற்சி செய்பவர்களை பாத்தீங்களா? இதுல யாருமே அரசியல் பண்ணாதீங்க, பாத்தீங்களா? இதுல உண்மை வெளிவரணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. பாத்தீங்களா என்ன பேச சொல்ல? பாத்தீங்களா? நீங்க மனசாட்சியோட தான் கேள்வி கேட்டீங்க, அதுக்குள்ள மறுபடியும் அந்த மனசாட்சியை மூடி வச்சுட்டு உள்ள குறுக்கால வரீங்க. எங்களுக்கு என்னன்னா, நீங்கள் எங்களை ஃப்ரீயாக இப்போ நீங்கள் குறுக்க வராத மாதிரி ஃப்ரீயாக பேச விட்டுருந்தீங்கன்னா எல்லாருடைய டோனும் இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? திமுக நீ விஜய்க்கு ஃபேவர், நீ விஜய்க்கு ஃபேவர் இல்லைப்பா, திமுக நீ விஜய்க்கு ஃபேவர், பாரியா விஜய்க்கு ஃபேவர் பார்த்து அப்படின்றீங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன வருதுன்னா, அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன வருதுன்னா, ஐயோ விஜய் பண்ண தப்பு, விஜய் தப்பு, அதை விடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு, அண்ணாமலை சொன்ன மாதிரி. ஆனால் நோக்கம் என்ன? திமுக பண்ண தப்பு சொல்ல வரணும், சொல்ல விட மாட்டீங்க.